வருங்கால சந்ததிகள் பாதிக்கப்படாமல் இருக்க உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் 50 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இப்படிப்பட்ட அமில விஷவாயுகள் இந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ்னால பல பாதிப்புகள் இருக்கு. ஆனால் இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. அதே மாதிரி அங்கே நீர்த்திரை அந்த பைப் இருக்கு, அந்த கடல் அந்த பைப் இருக்கிற இடத்துல கோரமண்டல் ஃபேக்டரி அந்த கடலும் அந்த பைப்பும் அமோனியா பைப்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சந்திக்கிற இடத்துல வாட்டர் கர்டன்ஸ் நீர்த்திரை வையுங்கள். அதே மாதிரி வாட்டர் நாசல்ஸ் வைங்க. அதை ஒரு அதிக ப்ரெஷரில் தண்ணி பாய்ச்சக்கூடிய குழாய் முனைகளை வைங்க. இதெல்லாம் அமோனியா லீக்கேஜை கட்டுப்படுத்தும். அப்புறம் டிஷ் அந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இந்த பகுதி மக்களை சந்தித்து இவர்களுக்கு நேரடியாக ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுமா. என்னன்னா அமோனியா திடீர்னு லீக் ஆச்சுன்னா நீங்களாம் தரையோடு படுத்துக்கணும். உடனே ஒரு வெட்டு டவல், ஒரு ஈர டவல் எடுத்து மூக்கை மூடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நகரணும், எப்படி உங்களை காப்பாற்றிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? தொண்டை எரியுது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. அப்படியே அவர் டாக்டர் சொல்கிறாரு, அமோனியா கேஸ் மாதிரி இருக்க தான் அது பாதிப்பு உண்டாகும். சரி, நான் இறந்துடுறேன். என்னோட பேரன் பேத்தினா என்ன பண்ணாங்க? எவ்வளோ குழந்தைங்க இருக்குது அந்த ஊரில். அந்த குழந்தைங்களாம் என்ன பாவம் பண்ணுச்சு? எவ்வளோ மீன்கள், இறாங்கள், ஆமை செத்துடுச்சு. சங்குங்க மண் பகுதி உள்ளே இருக்கும், அந்த கிழிஞ்சல் மாதிரி சிப்பி உள்ளே இருக்கும். அதெல்லாம் செத்து போய் கடலில் ஒதுங்கி போயிருக்கு. சுகாதார அமைச்சர் வந்தார், அவர்கிட்டயும் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களாம் ரொம்ப முடியாமல் இருக்காங்க சார், ஏதாவது உதவி செய்யுங்க சார் அப்படின்னு. சரிம்மா, நாங்கள் பார்க்குறோம்மா என்னாரு. சரி, மாசு கட்டுப்பாடு அமைச்சர் இருக்கார். சிறுநீரை கழிக்கக்கூடாது பப்ளிக்லன்னு சொல்கிறாங்க. பீடி சிகரெட்டே பிடிக்கக்கூடாதுன்றாங்க. இவ்வளோ பெரிய வாயை வச்சு இவ்வளோ ஒரு நச்சு வாய் போக வருது, அதுக்கே தடை இடிக்க மாட்டாங்க இந்த அரசாங்கம்னு கேட்குறேன் நான்.